குட்டி வாத்து பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? தாய் வாத்து வந்து அப்படியே கூட்டிட்டு அதை வந்து தண்ணிக்கு கொண்டு போயிட்டு அதை வந்து நீந்த ஆரம்பிச்சு. நீந்த தெரியுமா இல்ல போய் சொல்லி கொடுக்குமா? நீந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாய் வாத்து தான் கத்து கொடுக்கும் எப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்னு, எதை சாப்பிடணும். இதுக்கிடையில மேட்டிங் பண்ணிட்டு போயிருக்கும்ல ஆண் வாத்து, அது போய் ஃப்ளாக் அப்படின்ற வாத்து கூட்டத்துல சேர்ந்துரும். பொதுவா ஃப்ளாக் மாதிரி தான் வாழும். அதாவது ஃப்ளாக் அப்படின்னா பெரிய வாத்து கூட்டம். அதாவது இந்த கூட்டத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் குடும்பம் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா, இல்ல குடும்பமா போய் சேர்ந்துட்டு எனக்கு குடும்பம் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா? இன்னொன்று என்னன்னா, மைக்ரேன் பேர்ட்ஸ்லாம் இருக்கு. கண்டம் விட்டு கண்டம் போறதுன்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கெல்லாம் பறக்கிறது. இந்த மாதிரி சேர்ந்து பறக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அப்ப பல்லாயிரக்கணக்கான வாத்துகள் வந்து ஒரே இடத்துல வந்து சேரும். ஏன் இதுல வெவ்வேறு இன வாத்துகள் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ஒரே இடத்துக்கு வந்து சேரும். கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அதனால பறக்க முடியாது. மறுபடியும் புதிய இறகு வந்து முளைச்சு வரும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். தூங்கும்ல தண்ணிக்குள்ள. இப்போ தண்ணிக்குள்ளே தூங்குதுன்னா எப்படின்னா, தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டு இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டே உஷாரா வந்து தூங்கணும். அது எப்படி ப்ரோ? அந்த இப்படி ரெண்டு கண்ணு ஒன்று தூங்கி ஒன்று மூடி இன்னொன்று ஒன்று திறந்துருந்தா அதனால எப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டாக தூங்க முடியும்? போன வீடியோவில் வாத்தோட இனச்சேர்க்கை முறை எப்படி இருக்கோ, அது எத்தனை முட்டை போடும், எங்கே முட்டை போடும், அந்த முட்டையை மனிதர்கள் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க, முட்டையே கிடையாது அந்த வாத்தை எப்படி மனிதர்கள்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவோட லாஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம், வாத்தோட குட்டி பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணும், அதோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரோ, ஃபர்ஸ்ட் குட்டி வாத்து பிறந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இப்போ முட்டையிலிருந்து இப்போ ஒரு 13 முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து குஞ்சுகள் வந்து வெளியே வந்துருச்சு ஒவ்வொன்றா. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 24 மணி நேரம் கேப்புக்குள்ள எல்லா முட்டையும் வந்து பொறிஞ்சு குஞ்சுகள் வெளியே வந்துடும். வரும்போதுல இருந்தே அதுக்கு வந்து நல்லாவே வந்து கண்ணெல்லாம் திறந்து தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து வெளியே வரும்ல, அந்த உடனே அந்த கூட்டை விட்டு தாய் வாத்து வந்து அப்படியே கூட்டிட்டு அதை வந்து தண்ணிக்கு கொண்டு போயிட்டு அது வந்து நீந்த ஆரம்பிச்சு. நீந்த தெரியுமா இல்ல போய் சொல்லி கொடுக்குமா? இல்ல, பிறக்கும் போதே வாத்து குஞ்சுகளுக்கு வந்து நல்லாவே நீந்த தெரியும். ஸோ நீந்த ஆரம்பிச்சிரும். பிறந்த கொஞ்ச நேரத்திலேயே அதனுடைய உடம்புலாம் நல்லா சாஃப்டா மாறிடும். பிளஸ் அதுக்கு வந்து நடக்கவும் தெரிஞ்சிடும். அடுத்த நாளே நீந்தவும் ஆரம்பிச்சிடும். தாய் கூட சேர்ந்து நீந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாய் வாத்து தான் கத்து கொடுக்கும் எப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்னு, எதை சாப்பிடணும். நான் சொல்லியிருக்கேன், வாத்துகள் வந்து செடி கொடியில இருக்கிறதையும் சாப்பிடும், புல்லையும் சாப்பிடும், அதே மாதிரி மீன் பூச்சியையும் சாப்பிடும், புழுக்களையும் சாப்பிடும். ஸோ எல்லாத்தையுமே வந்து சொல்லி கொடுக்கும், எல்லாத்தையுமே வந்து கத்துக்கும். இப்படியே வந்து கொஞ்ச காலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 10 வாரம், அதாவது 2ல இருந்து அதிகபட்சமே வந்து ஒரு 3.5 மாசம், இவ்வளவு நாள் தான் வந்து குஞ்சுகளை தாய் வாத்து வந்து பார்த்துக்கும். இதுக்கிடையில மேட்டிங் பண்ணிட்டு போயிருக்கும்ல ஆண் வாத்து, அது போய் ஃப்ளாக் அப்படின்ற வாத்து கூட்டத்துல சேர்ந்துரும். பொதுவா ஃப்ளாக் மாதிரி தான் வாழும். அதாவது ஃப்ளாக் அப்படின்னா பெரிய வாத்து கூட்டம். அதுதான் நான் ஒரு கேள்வியா வச்சிருந்தேன், வாத்து வந்து தனித்து வாழுமா இல்ல கூட்டமா வாழுமான்னு யோசிச்சிருந்தேன். வாத்து வந்து கூட்டமா தான் வாழும். எப்படின்னா ஃப்ளாக்ன்றதுதான். ஸோ அந்த கூட்டத்திலேயே போய் ஆண் வாத்து சேர்ந்துரும். சேர்ந்த உடனே மோல்டிங் அப்படின்னு ஒன்று நடக்கும். என்னன்னா, அதனோட இறகுகள் எல்லாமே வந்து உதிர்ந்து வந்துடும். அதனால கொஞ்ச காலத்துக்கு மட்டும் அதனால பறக்க முடியாது. மறுபடியும் புதிய இறகு வந்து முளைச்சு வரும். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் தாய் வாத்து வந்து தான் குஞ்சுகளுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கும். இந்த பெண் வாத்து வந்து அந்த ஃப்ளாக்ன்ற கூட்டத்துல போய் சேராதா? சேரும். அது எப்படின்னு சொல்றேன். இப்ப பெண் வாத்துகள் வந்து இதெல்லாம் சாப்பிட கத்து கொடுக்கும் போதே எப்படி தப்பிக்கிறதுன்னு கத்து கொடுக்கும். இப்ப வேற பெரிய பறவைகள் நரிகிட்ட இருந்தெல்லாம் எப்படி தப்பிக்கணும், அதுக்கு வந்து இது ஒரு மாதிரி சத்தம் போட்டு புதருக்குள்ள போய் ஒளியும். அப்ப எல்லாமே குஞ்சுகளும் புதருக்குள்ள ஒளியும். இல்லைன்னா அதனுடைய ரெக்கையை விரிச்சு அதுக்குள்ள வச்சுட்டு அப்படியே இப்படி அடைச்சிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும். இது எல்லாத்தையும் கத்து கொடுத்து நான் சொன்னமே 5 to 10 வாரம் அது வரைக்கும் தான் இது வந்து பார்த்துக்கும். அதுக்கப்புறம் அதுவே பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்குவோம் வாத்துகள். அப்ப இந்த தாய் வாத்து இருக்குல்ல, அதுவும் தனியா பிரிஞ்சிரும், இவைகளும் வந்து தனியா பிரிஞ்சிரும். ஆனா பிரிஞ்சு போறது எல்லாமே வந்து ஒரே இடத்துல, அந்த ஃபிளாக் அந்த அப்பா வாத்து போச்சுல அதே இடத்துக்கே வந்து போயிடும். அதாவது இந்த கூட்டத்துல சேர்ந்ததுக்கு அப்புறம் குடும்பம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க.
சொல்லுவாங்களா இல்ல குடும்பமா போய் சேர்ந்துட்டு எனக்கு குடும்பம் கிடையாதுன்னு சொல்லுவாங்களா? அந்த குடும்பத்துக்கு அந்த கூட்டத்துக்கு போன உடனே குடும்பம் கிடையாது. ஓகே. ஏன்னா இந்த குஞ்சுகள் இருக்குல்ல, இதே மாதிரி மற்ற வாத்துகளுக்கும் குஞ்சுகள் பிறந்திருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்துறதுன்னா தனியா சுத்துறது இல்ல, அந்த பெரிய பிளாக்குக்குள்ளேயே வந்து இப்ப ஒரு வீடே எடுத்துக்குவோம். நம்ம வீட்டுல வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பெரிய விசேஷம், அப்ப வந்து எல்லாரும் எல்லாரு கூடயும் இருப்போமா இல்ல, பெரிய ஆட்கள் வந்து அவங்களுக்குள்ள நம்ம ஏஜ் உள்ளவங்கள்ட்ட, அந்த மாதிரிதான் வாத்துகளும் அவங்க ஏஜுக்காரங்க கூட சேர்ந்து சுத்தும். இது வந்து இப்போ அம்மா ஒரு ஏஜ்னா அவங்க ஏஜ் கூட, குட்டி ஒரு ஏஜ்னா அவங்க அப்பா ஒரு ஏஜ்னா அவங்க கேங் கூட. ஓகே. சோ அந்த மாதிரி ஆனா எல்லாமே சேர்ந்தே ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. ஓகே. ஒரே ஃபிளாக்கா தான் வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா மைக்ரேன் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, கண்டம் விட்டு கண்டம் போறதுன்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு நாட்டுக்கெல்லாம் பறக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் பறக்கும்போது ஒரு ஃபிளாக்ல வந்து 10ல இருந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த மாதிரி சேர்ந்து பறக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அப்ப பல்லாயிரக்கணக்கான வாத்துகள் வந்து ஒரே இடத்துல வந்து சேரும். ஏன் இதுல வெவ்வேறு இன வாத்துகள் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ஒரே இடத்துக்கு வந்து சேரும். அதாவது ஒரு ரீயூனியன் மாதிரி அந்த மாதிரி கூட வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இந்த வாத்துகளுக்குள்ள நடக்கும். அடுத்து அந்த வாத்து குஞ்சுகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு வயசு இந்த ரேஞ்சில் ஆக ஆரம்பிக்கும் போது அதுக்கும் வந்து பிரீடிங் சீசன்லாம் வந்து அந்த மெச்சூரிட்டி வந்துரும், செக்சுவல் மெச்சூரிட்டி வந்துரும். மறுபடியும் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளேயே அந்த பிரீடிங் சீசன் வந்த உடனே ஆண் வாத்து வந்து அதனுடைய உடம்பு அதனுடைய அழகு எல்லாத்தையும் காமிச்சு ஆட்டம் போடுறது, அதாவது கோட்ஷிப் டான்ஸு, அதுக்கப்புறம் அந்த எல்லாமே அந்த வட்டம் போடுறதெல்லாம் நடக்கும். பிடிச்சிருச்சுன்னா அது ரெண்டும் தனியா போகும் ஜோடியா. அந்த கூட்டமே அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்தாலும் அந்த இனச்சேர்க்கை காலம் வரும்போது எல்லாமே தனித்தனியா ஜோடியா வந்து பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிட்டு ஜோடி சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா வாத்து மட்டும் அந்த கூட்டத்துக்கு வரும். முதல்ல எல்லா அப்பா வாத்துகளும் சேர்ந்துரும். அந்த தாய் வாத்துகள் வந்து அந்த கூடு கட்டி முட்டை போட்டு வளர்த்துட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு தனித்தனியா வந்துடும். ஸோ இந்த மாதிரிதான் வந்து இதனுடைய லைஃப் ஸ்டைலும் லைஃப் சைக்கிளும் வந்து இப்படிதான் வந்து சுழற்சி முறையில தொடர்ச்சியா இந்த வாத்துகளை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுன்னு, அது போறதுக்கு சில காரணம் இருக்கு. ஒரு இடத்துல குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துல வந்து சாப்பாடு குறைஞ்சு போயிடும், குறிப்பா பூச்சி இதெல்லாம் வந்து குறையும். அப்ப அதுக்கு தேவையான அந்த வெப்பமும் அது நல்லா மழை பெய்யுறது, நல்லா பூச்சி கிடைக்கிறது, அந்த மாதிரி இடம்லாம் குஞ்சுகளுக்கு தேவைப்படும். அதனாலயே இந்த வாத்துகள் என்ன செய்யும்னா அந்த மைக்ரன் டக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பறக்கும். இதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. வாத்துகள்லயே வந்து நல்லா பறக்க தெரிஞ்சதும் இருக்கு. நார்மலா சேவல் கோழில எப்படி பறக்க முடியாது, ரொம்ப எல்லாம் ஓரளவுக்கு மேல பறக்க முடியாது. ஆமா, அந்த மாதிரி வாத்துகளும் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில வளர்க்குற காக்கி கேம்பல், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் ரன்னர், ஒயிட் பெக்கன். இந்த ஒயிட் பெக்கனை வந்து இறைச்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாத்துகள்னாலலாம் பறக்கவே முடியாது. கொஞ்ச தூரம் தான் வந்து லைட்டா பறக்கும், அவ்வளோதான் குதிக்கும். மற்றபடி இந்த வாத்துகள் காட்டு வாத்துகள் இருக்குல்ல, பயங்கரமா பறக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் இவங்களால பறக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி இனத்தையா பார்த்து மனுஷங்க வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணாங்க. இந்த மாதிரி இனம் வந்து நமக்கு தேவை வளர்க்குறதுக்கு, முட்டை போடுறதுக்கு, இறைச்சிக்கு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இந்த ஒயிட் பீக்கன்லாம் சொன்னேன் பாருங்க, அது இறைச்சிக்காகவே நல்லா வெள்ளை வெள்ளைன்னு குண்டு குண்டா கூட இருக்கும், கோழி மாதிரி. அப்படி இருக்கிறனாலேயே என்ன நடக்கும்னா அதனால பறக்கவே முடியாது. இதுகளுக்கெல்லாம் ரெக்கை வந்து சின்னதா தான் இருக்கும். ஸோ இதனால வந்து பறக்க முடியாம போகுது. அதுக்கப்புறம் இது தூங்கும்ல தண்ணிக்குள்ள. இப்ப தண்ணிக்குள்ள தூங்குதுன்னா எப்படின்னா, தண்ணிக்கு மேல மிதந்துகிட்டே ஒரு கண்ணை மட்டும் மூடிட்டு இன்னொரு கண்ணை திறந்து வச்சுட்டே உஷாரா வந்து தூங்கும். அது எப்படி ப்ரோ? அந்த இப்படி 2 கண்ணு ஒன்னு தூங்கி ஒன்னு மூடி இன்னொன்னு திறந்துருந்தா அதனால எப்படி ஃபுல் ஃபோக்கஸ்டா தூங்க முடியும்? அது நம்மளே மனுஷங்களே வந்து சில நேரம் பகல்ல தூங்கும் போது இந்த ஸ்னாப்பிங் பண்ணுவாங்க, அது அரை தூக்கத்துல வந்து இருப்பாங்க. அப்ப பெருசா ஏதாவது சத்தம் கேட்டா நம்ம விழிச்சிருவோம். இதே நல்லா தூங்கும் போது என்ன நடந்ததுன்னு தெரியாது. இந்த மாதிரி வாத்துகள் வந்து பழகிருச்சு. ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை திறந்து இருக்கிறனால ஆஃப் பிரெயின் வந்து தூக்கத்துல இருக்கும், இன்னொரு ஆஃப் பிரெயின் வந்து கொஞ்சம் அலாட்டாவே. வாத்தை பொறுத்த வரைக்கும் டீப் ஸ்லீப்னு ஒண்ணு கிடையாது. ஆமா, ஏன்னா அதுக்கு வந்து பிரெடேட்டர்ஸ் ஜாஸ்தி. நரியில ஆரம்பிச்சு பருந்து வரைக்கும் அதை வேட்டையாடுறதுக்கு நிறைய எதிரிகள் இருக்கிறனால அது உஷாரா இருந்துதான் ஆகணும். அதனால இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஸோ இப்படி தூங்குறது ஒண்ணு. அதுக்கப்புறம் அதனுடைய வால் பகுதி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்திலேயே ஒரு சுரபி இருக்கு. அங்கிருந்து ஒரு ஆயில் மாதிரி ஒண்ணு சுரக்கும்.
அதை எடுத்து தான் வாத்து உடம்பு ஃபுல்லா வந்து தேய்ச்சிக்கும். அது ஏன் ப்ரோ வாத்து அதை தேய்க்குது? அது ஏன் தேய்க்குதுன்னா தண்ணிக்குள்ள போகும்போது அதனுடைய ரெக்கெல்லாம் இருக்குல்ல, நனையக்கூடாதுன்றதுக்காக ஒரு கவர் மாதிரி. ஒரு கவர் மாதிரி. அது உள்ள போயிட்டு வெளியே வந்தா கூட நனைஞ்சிருக்காது. ஏன்னா மேல அந்த ஆயில் கோட்டிங் இருக்கிறனால தண்ணி அங்க படியவே படியாது. அதனாலதான் வாத்து தண்ணிக்குள்ள இருந்துட்டே டக்குன்னு மேல பறக்கவும் முடியும். ஏன்னா ரெக்க ஈரமானது தானே வெயிட் ஆகும், பறக்க முடியாது. ஆனா அதுவும் வந்து வாத்துகள்ல கிடையாது. அதுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய லைஃப் ஸ்டைல். அடுத்து நம்ம வந்து இதே மாதிரி வாத்துகளுடைய அந்த விஷன் கெப்பாசிட்டி, ஹியரிங், அதுக்கப்புறம் சென்சார். வாத்தோட வேட்டையாடுற முறையெல்லாம் இருக்கா ப்ரோ? அதான் நம்ம அந்த பூச்சிகளை கொஞ்சம் பெருசா ஏதாச்சும் வேட்டையாடும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஓகே, அடுத்த வீடியோல வாத்தோட விஷன், வாத்தோட ஸ்விம்மிங் ஸ்பீட் எல்லாத்தையுமே அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல வந்து பார்க்குறோம். தேங்க்யூ.